ஹாய் காய்ஸ், குட் ஆஃப்டர்நூன். நான் உங்களோட அக்ஷா கார்த்திக். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்குமே வந்து எனக்கு கோவில் பொங்கல் திருவிழா அந்த மாதிரி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. என்னோட லாஸ்ட் டேட் இது. அதுக்கு வந்து எப்படி ரெடி ஆகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்கலாம், வீடியோவில் போய் பார்க்கலாம். அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னும் போது இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னும் போது ஒரு ப்ளூ கலரில் தான் வந்து நான் வந்து நியூ ஸ்கர்ட்டு தான் நான் வந்து வேர் பண்ணியிருக்கேன். அண்ட் சாரீ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னும் போது க்ரீன் அண்டு ப்ளூ காம்பினேஷனில் இருக்கும். ராமா க்ரீன் மாதிரி சொல்லுவாங்க, பட் ஆனால் ராமா க்ரீன் நினைக்கிறேன். பட் ஆனால் கலர் மிக்சடில் இருக்கும். அண்ட் வந்து சூப்பராக இருக்கும், காப்பர் டிசைன்ஸில் சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அண்ட் இதுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து இந்த தான் நான் வந்து வேர் பண்ணியிருக்கேன். சாரீ வந்து நான் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணலை, அதனால வந்து இந்த இதில் வந்து மேட்சிங்காக இருக்கும். அதனால் வந்து இதை வந்து வேர் பண்ணியிருக்கேன். அந்த சாரியோட ஃபுல் லுக் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஃபுல்லாகவே வந்து எல்லாமே ரன்னிங் ப்ளவுஸு தான். ஒரே டிசைன்ஸ் ஒரே இதில் தான் இருக்கும். சாரீ இது வந்து பார்டர் மட்டும் நமக்கு வந்து காப்பர் இதில் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இது வந்து ராமா கிரீன், இந்த பார்டர் மட்டும் ராமா கிரீனில் கொடுத்துருப்பாங்க. சாரி முந்தி இது மொத்த சாரீ எல்லாமே ஃபுல்லாக க்ரீன் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ப்ளவுஸுமே பார்த்தீங்கன்னா ரன்னிங் ப்ளவுஸ் அப்படின்றதுனால நான் வந்து இந்த ப்ளவுஸ் இது வேர் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இந்த கலரில் வந்து இந்த ஷேடு வந்து நமக்கு வந்து வர்றதுனால அண்ட் சூப்பராகவும் இருக்கும். இது வந்து சாரீ வந்து பார்த்தீங்க அப்படிங்கும்போது லென்த் வந்து நல்ல பெரிய லென்த்து சாரீ. ஹைட்டாக இருக்கிறவங்க வந்து வேர் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். அந்த லென்த்து சாரீ அப்படின்னும் போது நம்மள மாதிரி ஷார்ட்டாக அந்த மாதிரி இருக்கவங்க வேர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னும் போது ப்ளீட்ஸ் வந்து நிறையா எடுத்துக்கோங்க. ப்ளீட்ஸ் வந்து நிறையா எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கும்போது சூப்பராக இருக்கும். அதனால் வந்து அழகாகவும் இருக்கும். நல்லா அந்த ஷைனிங் ஷேட் இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஷைனிங் ஷேட் இது அந்த க்ரீன் அண்டு அந்த ப்ளூ காம்பினேஷன் மாதிரி இருக்கும். இது மட்டும் இந்த அளவு மட்டும் தான் பார்டர் வந்து நல்லா ஒரு ராமா க்ரீனில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு வந்து இந்த பார்டர் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து நம்ம வந்து சேஃப்டி பின் வச்சு பின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நான் ப்ளீட் எடுத்துக்கிறேன். நல்லா கையில் வந்து ப்ளீட் இது பண்ணும்போது நல்லா மூளை வந்துடும். அதுக்கப்புறமா சேஃப்டி பின் வச்சு பின் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து முந்திக்கு வந்து பிளேட் இது பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் சின்னதாக வச்சுருக்கேன். ஃபுல்லாக ஒன்றோட லென்த்தாக இழுத்து ஒன்று போல் இது பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நம்ம சாரீ இது வந்து ஒன்று போல் அழகாக இருக்கும். அண்ட் நான் வந்து இந்த டிசைன்ஸ் தான் இன்றைக்கி வந்து வேர் பண்ணிட்டு போக போகிறேன். ப்ளீட்டை இந்த மாதிரி நல்லா ஒன்று போல் எடுத்து விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு வந்து ஓரளவு வந்து அழகாக தெரியும். இந்த இடத்துல வந்து ப்ளீட்டை வந்து நல்லா ஒன்று போல் இந்த மாதிரி கீழே வரைய இது பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த இடத்துல வந்து பெல்ட் இது பண்ணாலும் இது பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது சூப்பராக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து அவங்களால பெல்ட் இல்லை அப்படின்னும் போது நம்ம ஒரு சேஃப்டி பின் இருக்குது பார்த்தீங்களா, அது இந்த ஒரு இதில் மட்டும் நம்ம வந்து பின் பண்ணால் போதும். இந்த ஒரு லைன் ப்ளீட்டில் மட்டும் எடுத்துக்கணும். ஃபுல் இதில் தேவையில்லை. நல்லா ஆனால் இந்த சாரிக்கு நான் அயன் பண்ணவே இல்லை. அயன் பண்ணாமே வந்து ஓவராலாக வந்து எந்த அளவுக்கு இதாக இருக்குது அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த இடத்துல இது வந்து ஓவராலாக வந்து லுக்னஸ் வந்து சூப்பராக இருக்கும். அண்ட் ஃபுல் வந்து அவுட்ஃபிட்டு தான். இந்த மாதிரி தான் வந்து இன்றைக்கி வந்து நான் ரெடி ஆகிட்டு போகிறேன். ரெடியும் ஆயாச்சு. அப்புறம் ஹேர் ஸ்டைல் இதெல்லாம் வேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபுல்லாக வந்து ரெடி ஆகலாம். அண்ட் இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை காய்ஸ்.